அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து சிறுகதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை வெவ்வேறாக இருக்கும். ஒருத்தவன் அதாவது முடிவு எடுப்பாங்க. நிறைய பேர் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஒரு சபதம் இருப்பாங்க. நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதாவது பிறந்தது ஏழையாக இருந்தாலும் கூட இறப்பது ஏழையாக இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப கூர்மையாக மேன்மையாக தன்னுடைய சபதங்களை ஏற்பார்கள். திருமணம் என்று வருகின்ற பொழுது உலக அழகியாக இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு கற்பனை வளர்த்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட உலகிலே இங்கே ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. கந்தன், ராமன், குமரன், ராஜன். இவர்கள் வித்தியாசமானவர்கள். இவங்க எடுத்த அந்த சபதத்தை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த சபதம் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்வில் ஊனமுற்ற பெண்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி ராமன் ஒரு 2 கால்களிலும் நடக்க முடியாத வீல் சேரிலே பயணிக்கின்ற ஒரு ஊனமுற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். குமரனும் கண்கள் 2 தெரியாத குருட்டு பார்வையற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். ராஜனும் 2 காதுகளும் கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். பாருங்க, இவர்கள் சபதம் இவ்வாறு. இப்படி கந்தனுக்கு ஒரு ஏற்ற துணை கிடைக்கவில்லை. இந்த 3 தம்பதிகளும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு கொடுத்து அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நண்பர்களுக்குள் கந்தனுக்கு இன்னும் ஒரு துணை கிடைக்கவில்லையே, ஏற்ற மனைவி கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு நாள் ஒரு அழகான, மிக அழகான, லட்சணமான ஒரு தேவதை போன்ற ஒரு பெண்மணியை கந்தன் திருமணம் செய்து கூட்டி வந்தார். இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் அவருடைய அழகை பார்த்து வாயடைத்து போனார்கள். ஒவ்வொருவரும் மனதுக்குள் பேசினார்கள், இந்த கிடைத்தால் இது போல் அல்லவா மனைவி கிடைக்க வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இந்த 3 நண்பர்கள் மட்டும், ராமன், குமரன், ராஜன், இவர்கள் மட்டும் கந்தன் திருமணம் செய்து வந்த பெண்ணை பார்த்தவுடன் மனதுக்குள் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. நம்முடைய சபதத்தை இவன் மீறிவிட்டானே, நட்புக்கு துரோகம் செய்து விட்டானே என்று. ஊனமுற்ற பெண்ணை தானே திருமணம் செய்திருக்க வேண்டும், இவன் இப்படி செய்து விட்டான். ஆனாலும் மனக்கசப்போடு நண்பர்களுக்குள் பயணம் சென்று கொண்டிருந்தது. சில ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுதுதான் இந்த மூவருக்கும் தெரிந்தது, அழகான பெண்ணாக இருந்தாலும் கூட கர்ப்பப்பை இல்லாமலே பிறந்த ஒரு பெண், பிறவியிலேயே ஊனமான ஒரு பெண், இவளால் பிள்ளை ஈன்றெடுக்க இயலாது என்பதை அறிந்து வருந்தினார்கள். ஆக புறத்தோற்றத்தை வைத்து எல்லோரும் கணக்கிட்டார்கள். ஆனால் அகத்தோற்றம் இதுதான் என்று தெரியவில்லை. அந்த அகத்தோற்றத்தை புரிந்த பின் கந்தனை எண்ணி மிகவும் பெருமையாக, உயர்வாக நினைத்தார்கள். ஆம் நேயர்களே, ஊனம் என்பது பார்வையில் அல்ல, மனதளவில் அல்ல, அவரவர்கள் நினைக்கின்ற நினைப்பில் தான் இருக்கிறது என்பதை இந்த ஊனம் என்ற கதை நமக்கு உணர்த்துகிறது. என்னதான் மிக அழகாக இருந்தாலும் அவளும் ஒரு கர்ப்பப்பை இல்லாத ஊனமற்றவள் தானே. இது அறிந்த பிறகு 3 நண்பர்களும் வெட்கி தலைகுனிந்தார்கள். இந்த கந்தனும் ஒரு தத்து பிள்ளையை எடுத்து இதுதான் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து மகிழ்ச்சியாக நினைத்து வாழ்வை
செம்மையாக்கி கொண்டார்கள். ஆம், இது ஒரு தோற்றப்பிழை என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். மீசை அண்ணாச்சி நேயர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும், இரக்க குணத்தோடு வாழ வேண்டும் என்று பேசினால் மட்டும் போதாது, அதன்படி வாழ வேண்டும் நினைத்து வாழ்ந்த இந்த 4 நண்பர்களை நாம் பாராட்டுவோம். அதுபோல வாழ்கின்றவர்களை தூற்றாமல் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து செல்வோம். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.